விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் நண்பு வணக்கங்கள். இப்போ நாம் ஈரோடு மாவட்டம் சத்தி ஏரியாவில் சத்தியிலிருந்து புளியம்பட்டி போகிற வழியில் ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு 1.5 ஏக்கர் தோட்டம் பார்க்க வந்துக்கிறேங்க. இந்த தோட்டத்துக்கு பார்த்திங்கன்னா மண் தடம் தாங்க, 20 அடி மண் தடம். 20 அடி மண் தடம்னாலுங்க இந்த தோட்டத்திலிருந்து எந்த திசைக்கு போனாலும் மறுபடியும் 200 அடி தூரத்தில் தார் ரோடு. இப்போ நம்ம இந்த தோட்டத்துக்கு மேற்கு திசையில் நின்றுருக்குறோம். இந்த தோட்டத்தொட்டி மேற்கு திசையில் வடக்கு தெற்கு 2 பக்கமே இந்த ரோடு மண் ரோடு நான் பார்த்துட்டு இருக்கிற ரோடு போகுது. வடக்கு திசையில் போனாலும் 200 அடி தூரத்தில் தார் ரோடு, தெற்கு திசையில் போனாலும் 200 அடி தூரத்தில் தார் ரோடுங்க. அந்த மாதிரி அமைஞ்சிருக்குது. இப்போ நான் பார்க்க வந்த தோட்டத்துக்கு இதாக குபேர மூலைங்க. இந்த கம்பி வேலியில் பார்க்குறீங்களே, இது அந்த பக்கம் அந்த கல்லுக்கட்டு செவரு. குபேர மூலையில் வாஸ்துப்படி ஒரு வீடு கட்டிக்கிறாங்க. நல்ல ஒரு தார்ஸ் வீடு, இன்டர்லாக் கல் போட்டு கட்டின வீடு. இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா நல்லா செவ்வக டைப்பில் ஒரு நல்ல நீள அகலம் உள்ள ஒரு நல்ல ஒரு சமதா பரப்பளவில் அமைஞ்சிருக்குதுங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கலாம் பார்க்குறீங்க. அந்த குபேர மூலைக்கு மேற்கு திசையில் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு. பார்த்திங்கன்னா எந்த மூலையும் கட்டாகலை. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா வாய் மூலை, அந்த பக்கம் சா மூலை, எல்லாமே நேருக்கு நேராக போகுது, எந்த கிராஸும் இல்லை. இந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா 1.5 ஏக்கரை இப்போ தான் வாழை பயிர் பண்ணிக்கிறாங்க. இப்போ தான் 1.5 ஏக்கராவில் ஒரு 3/4 ஏக்கரா பார்த்திங்கன்னா வாழை போட்டு விட்டாங்க. மீதி 1.5 ஏக்கரா இந்த பூச்செடிகள்லாம் போட்டு விட்டு உழவு போட்டு விட்டுருக்குறாங்க. இந்த டில்லர் உழவு போட்டது பார்க்குறீங்க. வீட்டினுடைய முகப்பகுது. இதுக்கு தண்ணி சோர்ஸ் பார்த்திங்கன்னாங்க ஒரு கிணறு கூட்டு கிணறுங்க. மொத்தமே 3 ஏக்கராவுக்கு சேர்ந்து அந்த கிணறு. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற 1.5 ஏக்கராவுக்கும் இன்னொரு 1.5 ஏக்கராவுக்கு 2க்கும் சேர்ந்து ஒரு கிணறுங்க. ஆளுக்கு பாதி சரி பாதி கூட்டு. சொட்டு நீர் செட்டிங்ஸு, சொட்டு நீர் தான் போட்டிருக்குறாங்க. கிணறு பார்த்திங்கன்னாங்க அடுத்த பங்கில் இருக்குது. இந்த 1.5 ஏக்கராவுக்குள்ளே வராது. அடுத்த பங்கில் கிணறு வந்துடும். மண் பார்த்திங்கன்னா நல்ல செம்மண்ணுங்க, உங்களுக்கே தெரியுது. நல்ல செங்கட்டு செம்மண். இந்த காட்டுக்குண்டான அக்னி மூலை தாங்க. அந்த தென்னை மரம் உழவு ஓட்டி விட்டுருக்குதுல்ல, அந்த தென்னை மரத்து நேருக்கு அது அக்னி மூலை. எந்த மூலையுமே கட்டாகலைங்க, எல்லாமே நல்லா இருக்குது. இதுதான் கிணறு. பார்த்திங்கன்னா கிணத்து விட்டு கம்பி வேலி போட்டுக்கிறாங்க. கிணறு 2 பேர்த்துக்கு பொதுவில் வர மாதிரி பிரிச்சுருக்குறாங்க. இந்த கிணறு தான் தண்ணி மேலேயே கிடக்குதுங்க. கிணத்துக்கு போயிட்டு வரக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற காட்டிலேருந்தே உள்ள கிணத்துக்கு போகிறக்கு ஒரு கேட்டு போட்டு விட்டுருக்குறாங்க. இதிலிருந்து பார்த்திங்கன்னா அந்த ஜலமூலைக்கு ஒரே நேர் தாங்க, எந்த கிராஸும் இல்லை. நல்லா இருக்குதுங்க. பூமி கிழக்கு சரிவில் அமைஞ்சிருக்குதுங்க. பாருங்க, பக்கத்து காடு இது. இந்த 1.5 ஏக்கரா மாதிரி அந்த பக்கத்தில் இருக்கிற 1.5 ஏக்கரா. இந்த தோட்டம் நல்லா சிறப்பாக இருக்குதுங்க. தென்னை மரம் பார்த்திங்கன்னா ஒரு 15 மரத்துக்குள்ளே தான் வருதுங்க. தென்னை மரம் ஒரு 15 மரம் தான் வருது.
பெருசாக இல்லை. இந்த தோட்டத்தினோட விலை பார்த்திங்கன்னா மொத்தம் 1.5 ஏக்கரு. விலை பார்த்தீங்கன்னாங்க இந்த 1.5 ஏக்கராவது அப்படியே 1.5 கோடி சொல்கிறாங்க. ஃபைனல் ரேட்டுங்கிறாங்க, அதிலிருந்து குறையாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த விலைக்கு வீட்டோடு சேர்ந்து அப்படியே 1.5 ஏக்கரா அந்த ரேஞ்சுக்கு சொல்கிறாங்க. வீடு தான் வந்து கொஞ்சம் உள்ள நல்லா இன்டர்லாக் கல் வச்சு நல்ல தார்ஸ் பில்டிங்காக வந்து நல்லா உள்ள வந்து டபுள் பெட்ரூம் கொண்ட வீடாக வந்து நல்லா கட்டிக்கிறாங்க. குபேர் மூலையிலே வந்து வாஸ்துபடி பண்ணிக்கிறாங்க. இந்த விலைக்கு இந்த காடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.